அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே இதுவாக கூட இருக்குங்க. என்னன்னு கேட்குறீங்களா? வீடை சுத்தம் இல்லாமல் வச்சுருப்பாங்க, ரொம்ப கசகசன்னு வச்சுருப்பாங்க, எல்லா இடத்துலையும் பொருட்கள் இறஞ்சு கிடக்கும், வெறும் துணிகளாக கிடக்கும். அந்த மாதிரி நிறைய வீடுகளில் பார்க்கலாம். சுத்தமே இல்லாமல் என்னடா அடுத்தவங்க போனாக்க மூஞ்சி சுளிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு. ஆனால் சில லக்னங்களுக்கு வீடு சுத்தமாக இருந்தால் அவங்களுக்கு பொருளாதாரம் செல்வம் சேரவே சேராது. சில லக்னங்களுக்கு வீடு நீட்டாக இருந்தால் தான் செல்வம் சேரும். வீட்டை ரொம்ப சுத்தம் இல்லாமல் வச்சுருக்காங்கன்னா அங்கே பணத்துக்கு மேலே பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். வீட்டை சுத்தம் பண்ணுறது கூட நேரம் இல்லாமல் அவ்வளோ பிஸியாக இருப்பாங்க. இது நிதர்சனமாக நான் நேரில் பார்த்த ஒரு விஷயம். எங்களுடைய ரிலேட்டிவ் ஒருத்தங்க வீட்டில் எல்லாருமே அவ்வளோ பிஸியாக இருப்பாங்க. அங்கே பணம் வரவு செலவு பார்க்குறதுக்கே 2 பேரை நியமித்து வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க வீடு பார்த்தாங்கன்னா வீட்டில் போட்ட பொருள் போட்ட இடத்துல வச்ச இடத்துல இருக்கும். அதை சுத்தம் பண்ணுறது கூட நம்மெல்லாம் சொல்லுவோம், அந்த சிங்கில் மொதல் நாள் அழுக்கு பாத்திரங்கள் இருக்கக்கூடாது, இருந்தால் அது கஷ்டம் துரதிஷ்டம், அதெல்லாம் சேரவே கூடாது, அங்கே செல்வமே தங்காது, மகாலட்சுமி வரவே மாட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மையா அப்படின்னா உண்மைதான். ஆனால் சில லக்னங்களுக்கு அவங்க அப்படியெல்லாம் வச்சுக்கிட்டா மட்டும்தான் அவங்கக்கிட்ட மகாலட்சுமி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குங்க. ஏன்னா இதை நான் கண்கூட பார்த்த உண்மை. அப்போ அவங்களுக்கு அவ்வளோ பேங்க் பேலன்ஸ் அவ்வளோ இருக்குது, ரொம்ப தொழில் ரொம்ப நல்லா பிஸ்னஸ் போயிட்டுருக்கு, அவ்வளோ பிஸியான ஒரு ஷெட்யூலில் இருக்காங்க. அவங்க வீடு அவ்வளோ கசகசன்னு இருக்கும், சுத்தம் இல்லாமல். அதாவது சுத்தப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை, இங்கே வீட்டு வேலைக்கு ஆட்களை எடுக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு நேரம் இல்லை. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வச்சுருக்காங்க.